ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். இன்னைக்கு we will talk about how we can thrive in life, not just survive. நிறைய டைமில் நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட லைஃப் ஒரு சர்வைவல் மோடில் போயிட்டே இருக்கும். அன்னன்னைக்கு வரக்கூடனா ஃபயர் ஃபைட்டிங் அதே தான். இந்த சர்வைவல் மோடுங்கிறது நானும் என்னோடய லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தாண்டி இருக்கேன். மேபி மல்டிபிள் டைம்ஸ் ஸ்மால் ஃபேஸஸாக கூட அந்த மாதிரி லைக் அன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தாண்டி வர்றதுக்கு தான் அன்றைக்கி நேரம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ஹையர் திங்கிங்குக்கோ ஏதோ ஒரு பர்பஸிவ் ஆக்ஷனுக்கோ நம்மக்கிட்ட டைமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளோட டைம் வந்து அன்றாட வாழ்க்கையிலே சுற்றிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, வி ஆர் ஸ்டில் சர்வைவிங். அன்னன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம தாண்டிட்டு வரோம், பட் வி ஆர் நாட் த்ரைவிங். நம்மளோட பாடியோட ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் கூட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் லைக் டீட்டெயில்டு என்னென்ன மாதிரியான ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்சஸ் ஹேப்பன். நம்ம கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது டியூ டு தோஸ் கான்ஸ்டன்ட் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ், இந்த கார்டிசோலோட ஓவர்லோடு எப்போவுமே அந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நம்மளோட பாடி வெரி மெனி சிம்டம்ஸ் ஹேப்பன். லைக் அவர் ஃபிசியாலஜி இட் செல்ஃப் சேஞ்சஸ். அண்ட் இதனால் நிறைய ஹெல்த்துக்கு டேமேஜ், லைக் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் பட் ரிவர்சிபிள் எஃபெக்ட்ஸ் நிறைய வரும் ஸ்ட்ரெஸ்ஸுனாலே மட்டும். அண்ட் இட் வில் அஃபெக்ட் அவர் மென்டல் ஹெல்த், அவர் எமோஷ்னல் வெல்பீயிங் அண்ட் டெஃபினெட்லி அவர் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ வி ஆர் ஜஸ்ட் சர்வைவிங், பட் வி ஆர் நாட் டூயிங் ourselves எனி ஃபேவர்ஸ் இன் அ லாங்கர் டேர்ம் டைம் ஃப்ரேம். இப்போ நம்ம ஒரு நீண்ட காலமாக நம்ம யோசிக்கும்போது when we are thinking of from a longer time frame, நமக்கு சர்வைவல் இஸ் நாட் சஃபிஷியன்ட். சர்வைவல் கண்டிப்பாக வேணும். இப்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாங்கன்னா இமீடியட்டாக ஃபயர் ஃபைட்டிங் வேணும், பட் அது நம்மளோட வாழ்க்கையாக மாறக்கூடாது. அதே தான் எனக்கு வேறு எதுவும் இல்லைன்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை மாறக்கூடாது. ஸோ நம்ம அந்த மாதிரி சர்வைவல் மோடில் இருந்தோம்னா ஒரு சில டைம் நமக்கு அந்த மாதிரி ஃபேஸஸோட லைஃப் போகும். இட் ஷுட் நாட் பிகம் லைக் இயர்ஸ் டுகெதர், மந்த்ஸ் டுகெதர் சர்வைவல் மோடுன்னு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து எப்படி அதிலிருந்து ஒரு த்ரைவுங்கிறதுலே கொண்டு வரலாம். த்ரைவ்னா என்ன, எப்படி நம்ம வந்து ஹவு கேன் வி ரியலி த்ரைவ்? த்ரைவ்னா வந்து இட் இஸ் மோர் தென் சர்வைவிங், இட்ஸ் மோர் தென் ஜஸ்ட் லிவிங். நம்மளோட ஒரு கிரேட்டர் லெவல், நம்மளோட ஹையர் பொட்டென்ஷியலில் வி ஆர் லிவிங் இன் அ வே தட் இஸ் மோஸ்ட் மீனிங்ஃபுல் டு அஸ் அண்ட் வீ கேன் கான்ட்ரிபியூட் த மோஸ்ட். ஸோ தட் இஸ் த்ரைவிங். லைக் ரியலி ஒரு செடியை எடுத்துட்டோம்னா, ஒரு சர்வைவிங் செடி வந்து 1-2 இலை இருந்தால் கூட எப்படியாவது கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் கொஞ்சம் உரம் எல்லாம் வச்சு அது எப்படியாவது வாழ்ந்து போயிட்டே இருக்கும், வெயில் கொஞ்சம் கிடைக்கிறத வச்சுட்டு. ஆனால் த்ரைவிங் பிளான்ட் லஷ்யஸாக இருக்கும், நிறைய லீவ்ஸாக, நிறைய ஃப்ளவர்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ்னு இட் வில் பி லைக் அ ஹியூஜ் நைஸ் எக்கோசிஸ்டம். அண்ட் இந்த பிளான்ட்லேயே நிறைய க்ரீச்சர்ஸ் வரும், அது வந்து கூடு கட்டுறது அப்படி இப்படின்னா இட் வில் பி அன் எக்கோசிஸ்டம். இட் வில் லைக் பி அ சப்போர்ட்டர் ஆஃப் இட்ஸ் ஓன் லைஃப் அண்ட் லைஃப் அரவுண்ட் இட். ஸோ ஹவு கேன் வி ரியலி த்ரைவ்? த்ரைவ்ங்கிறதுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. சிம்பிளாக வந்து ஃபிசிக்கல், எமோஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஒரு சோஷியல், எப்படி வேணுமோ நீங்கள் பிரிச்சுக்கலாம். நிறைய 3-4 இதாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் எடுத்துட்டோம்னா we can never really thrive if our health is constantly hampered. எந்த மாதிரி ப்ரெஷர் நமக்கு இருந்தாலும் சரி, ஸ்லீப்புங்கிறது நமக்கு மிக 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 முக்கியமானது. இந்த தூக்கத்து வராத மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக இஃப் இட் இஸ் க்ரானிக் தென் சீக் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப், மெடிக்கல் ஹெல்ப் எடுக்கணும். ஆர் இஃப் இட் இஸ் சால்வபிள், சின்ன சின்ன இஷ்யூஸ்னால் லேர்ன் தட் மெடிடேஷன், டீப் ப்ரீதிங், காமிங் யுவர் செல்ஃப், சென்ட்ரிங் யுவர் செல்ஃப், கிரவுண்டிங் யுவர் செல்ஃப். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணிவிட்டு டாக்கிங் டு யுவர் செல்ஃப் இன் அ ஹாப்பி, பாசிட்டிவ், காமிங், கைண்ட் வே, மீனிங்ஃபுல் வே. அன்றைக்கி நடந்த நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கிறது, பீயிங் கிரேட்ஃபுல். ஸோ லைக் பிரிங்கிங் ourselves to a mental state where we can really fall asleep easily. அந்த மாதிரி we need something that will help us go to sleep, breathe and good sleep, nice sleep. நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கிறது வந்து மிக 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 முக்கியம். lot of the times நம்ம நிறைய ஹாசலுக்கு இடையில விட்டு போகிற விஷயம் வந்து தூக்கம்தான். நல்ல தூக்கம் கிடைக்கிற ஆள்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. நிறைய பேர் மற்ற விதமான எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ என்ன மாதிரி இருக்காங்களோ, இஃப் தே ஆர் கெட்டிங் குட் ஸ்லீப் யூ கேன் ஜென்ரலி see that they are doing well, they will heal better. Like sleep is what helps us heal. இல்லை, நமக்கு டெய்லி அவர் பாடி இஸ் கோயிங் த்ரூ a lot of trauma, சின்ன 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 இஷ்யூஸ் பாடிக்குள்ளே இருக்கும். ஸ்லீப் இஸ் where we heal. ஈவன் நம்மளோட மென்டல் தாட் ப்ராசஸ் கூட, பிரெயின் ஆல்சோ, எவ்ரி திங்ஸ் ஒரு ரீசெட்டுக்கு ஃபுல் ஹீலிங்க்கு ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்லீப் வந்து மிக முக்கியங்கிறதுனால தான் இவ்வளோ சொல்கிறோம்.
ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் நல்ல சாப்பாடு டைமில் சாப்பிட்றது. எப்பொழுதாவது சாப்பிட்றதுக்கு டைமே இல்லைன்றது அளவுக்கு நம்ம வந்து ஓடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கணும். சாப்பிட்றது நின்றுக்கிட்டே அப்படி என்னோடய அம்மாலாம் சாப்பிட்டுட்டு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இட்ஸ் இஸ் நாட் ஹெல்தி. நம்ம உட்காந்து ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து சாப்பிட்றதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த அளவுக்கு வி நீட் டு ப்ரையாரிட்டைஸ் அவர் செல்ஸ். நம்ம குழந்தைக்காக இருந்தால் நம்ம கொடுத்துடுவோம் இல்லை, நம்ம 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்து அந்த குழந்தைய சாப்பிட்ற வரைக்கும் பொறுமையாக கொடுத்துடுவோம் இல்லை. அதே மாதிரி ஒரு குழந்தை தான் நம்மளும் நினச்சி நம்ம சாப்பிடணும். நல்லா ஒழுங்காக நீட்டாக எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சாப்பிடணும். ஒரே டைமில் சாப்பிட முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ரெகுலராக குட் மீல்ஸ், குட் நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்கிற மாதிரி சாப்பிடணும். ஐ ஆம் பர்சனலி வெரி புவர் இன் இட். இதனால நான் சொல்கிறதுக்கு நான் பெரிய தகுதியான ஆளெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஃபேக்ட் இருக்கிறதுனால, இது ஒரு உண்மைங்கிறதுனால நான் சொல்லிடுறேன் தட் வி நீட் டு ஈட் குட் ஃபுட் ரைட் ஆன் டைம். அண்ட் தென் எக்ஸசைஸ் ஆல்சோ. அவர் பாடி மூமெண்ட்னால நிறைய என்டோர்ஃபின்ஸ், அது வெரி பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் பில்ட் ஆகும். அண்ட் ஆல் தி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் தட் ஆர் பில்டிங் அப், எக்ஸசைஸ் வில் கவுண்டர் இட் டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட். ஸோ டெய்லி ஏதாவது வழியில் சின்ன மூமெண்ட், அட்லீஸ்ட் வாக்கிங், anything, or dancing if you are into it, or weight training, or whatever it is that helps you. கொஞ்சம் நேரமாவது இஃப் யூ டூ இட், அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 3 தடவையாவது இஃப் யூ டூ இட், ஆர் ஈவன் லைக் மார்னிங் ஒரு லைட் ஸ்ட்ரெச்சுக்கு 5 மினிட்ஸ், நைட் ஒரு லைட் கூலிங் டவுன் ஒரு 5 மினிட் ரொட்டீன், சம்திங் ஆர் தி அதர். அப்படி வச்சுட்டிங்கனாலே இஃப் வி கீப் அவர் பாடி மூவிங், இந்த பாடி ஒன்று தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். மற்றதெல்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் திஸ் இஸ் அவர் பர்மனெண்ட் திங் இல்லைங்களா. அதுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுத்தா ஆகணும். ஸோ கீப் அவர் பாடி மூவிங். தீஸ் ஆர் ஆல் ஃபார் ஃபிசிக்கல் திங்ஸ். பட் இம்பார்ட்டன்ட்லி டு ரியலி த்ரைவ், ஒரு ஹியூமனுங்கிற முறையில் டு ரியலி த்ரைவ் வி நீட் சோஷியல், மீனிங்ஃபுல் சோஷியல் கனெக்ஷன்ஸ். நிறைய எனக்கு தெரிஞ்ச ஆளுகள், நபர்கள் இருக்காங்க, நிறைய அக்வைண்டன்சஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய ரிலேட்டிவ்ஸ்னு சொல்கிறதில் வந்து அர்த்தம் இல்லை. மீனிங்ஃபுல் எத்தனை கனெக்ஷன் இருக்காங்க? ஹவு மெனி ஆஃப் தீஸ் கனெக்ஷன்ஸ் ஆர் அப்லிஃப்டிங்? அவங்க கூட பேசிட்டு வரும்போது மைண்டில் நிம்மதி கிடைக்கிறது, நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. நம்மளுக்கு ஏதோ கஷ்டம் இருந்தாலும் பேசிட்டு அதுக்கப்புறம் வி ஃபீல் லைக் ஓகே, அந்த கஷ்டமே பாதி ஆயிடுச்சுன்னு தோன்ற மாதிரி கனெக்ஷன். அதே மாதிரி நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய கனெக்ஷன். இது பேசின பிறகு ஒரு அவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு ஆமாம் ஐ எம் ஃபீலிங் குட் அப்படின்னு இருக்கிற மாதிரி கனெக்ஷன். ஆர் ஐ ஃபீல் அண்டர்ஸ்டுட், ஐ ஃபீல் லைக் ஐ எம் ட்ரீட்டட் வெல், ஐ எம் ட்ரீட்டட் கைண்ட்லி, அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன். நம்ம அவர் கூட பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஐ எம் ஃபீலிங் மை நர்வஸ் சிஸ்டம் காமிங்னு சொல்லுவாங்க. தீஸ் கனெக்ஷன்ஸ் ஆர் தோஸ் விச் வில் காம் டவுன் யுவர் நர்வஸ் சிஸ்டம். நம்ம வந்து ரொம்ப 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 என்ன சொல்கிறது, டென்ஷனில் அப்படி இப்படி இருக்கும் இல்லை. தீஸ் பர்டிகுலர் கனெக்ஷன்ஸ், தீஸ் மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ், தே வில் கிவ் அஸ் நர்வஸ் சிஸ்டம் காம் டவுன். வில் ஃபீல் ஹாப்பி, பீஸ்ஃபுல் டாக்கிங் டு தெம். அவர் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஒரு தவறு செஞ்சிச்சுன்னா அதை சுற்றி எடுத்து காட்டி நம்மளே குறை சொல்கிறதோ நம்ம மேலே சிரிக்கிறதோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. தேர் சப்போர்ட்டிவ் ஆஃப் அஸ். நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நிற்பாங்க. அந்த மாதிரி ஒன் வே ஆர் தி அதர் தே வில் காம் அவர் நர்வஸ் சிஸ்டம். அந்த மாதிரி மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ் வி டெஃபினெட்லி நீட் தட். வி நீட் பர்பஸ். பர்பஸ்னால் சம்திங் ஹையர் தென் ஆர் செல்ஸ். ஏதோ ஒரு இந்த கோல் தட் வி கீப் டிஸ்கஸிங் அபவுட், இல்லை நிறைய நல்ல கோல் வைக்கிறது, எப்படி ஒரு நல்ல லெக்கை வச்சு அதை நோக்கி போகிறது, அந்த மாதிரி சம்திங் பிக், சம்திங் தட் இஸ் பியாண்ட் அஸ். இட் குட் ஈவன் பி லைக் ஒரு பார்ட் ஆஃப் எ கம்யூனிட்டியாக இருக்கிறது, சம்திங் பார்ட் ஆஃப் எ காஸ், ஏதோ ஒரு நல்ல இலக்குக்காக ஒரு வாலண்டியர் பண்ணுறது, வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு எது வந்து மீனிங்ஃபுல்லாக தெரியுதோ அந்த மாதிரி சம் பர்பஸ் இன் லைஃப். டே டு டே லைஃப் ஒரு ருட்டீன் டைம் டேபிள் மாதிரி நான் 8 மணிக்கு எந்திரிப்பேன், 8:15 இது பண்ணுவேன், 8:30 இது பண்ணுவேன், அப்படி இப்படின்னு போயிட்டு அந்த மாதிரி ஒரு கிளாக்கு மாதிரி போடுறது வந்து ஒரு வாழ்க்கை கிடையாது. நம்ம ஒரு கன்வீனியன்ஸுக்காக ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணலாம் ஒழிய டெய்லி வந்து செஞ்சு தீர்க்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா அது வந்து ஒரு வாழ்க்கை கிடையாது. ஸோ நம்மளோட ஸ்கெட்யூல் நம்ம மாற்றிட்டு கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி நம்மளோட பர்பஸுக்காகவும் சம்திங் தட் எக்ஸைட்ஸ் அஸ், காலையில் எழுந்திரிச்சா நான் வாழணும்னு எனக்கு தோணுற மாதிரி ஒரு விஷயம், அதுதான் சொல்கிறேன். எந்த விஷயம் காலையில் எழுந்திரிக்கும் போது டுடே ஐ எம் ஹாப்பி டு பி அலைவ், ஐ எம் ஹாப்பி, ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ், எனக்கு இது பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, எனக்கு இது பண்ணணும்னு ஆசை இருக்குது, வாட் எவர் இட் இஸ், உங்கள் ட்ரீம் என்னமோ தேட் திங், அது அந்த பர்பஸ் கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். அண்ட் தென் it's my personal belief that for us to really thrive, we need
டு ஃபைண்ட் தட் சைல்டு வித்தின் ourselves. நமக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்குது. ஒரு சிலரோட சின்ன குழந்தை கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்கும், ஒரு சிலரோட கொஞ்சம் சப்டியூடாக அது அதிகம் வெளியே வராமல் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. பட் திஸ் சைல்டு இஸ் தேர் இன் ஆல் ஆஃப் அஸ். ஸோ சம் கைண்ட் ஆஃப் எ ஹாபி, சம் பேஷன். மை பர்சனல் ஸ்ட்ராங் பிலீஃப், எல்லாருக்கும் அவங்களோடதுன்னு ஏதோ ஒன்று இருக்கணும். அவங்களோடதுன்னு ஒரு பேஷனோ ஒரு ஹாபியோ ஏதோ ஒன்று விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனிபடி எல்ஸ் இன் தேர் லைஃப். அவங்க லைஃப்பில் இருக்கிற யாரோவே சுற்றி இருக்காது. ஏன்னா அவங்க இம்மீடியட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை சுற்றி இருக்காத ஒன்று. அவங்க இதுக்குன்னு ஒரு கிளப்போ ஒரு தனி ஒரு குரூப்போ வச்சுக்கிறதுல தப்பில்லை. நான் சொல்கிறது இட் ஷுட் நாட் பி கனெக்டட் டு லைக் யுவர் பார்ட்னர் ஒரு பேரண்ட்ஸ் ஒரு சில்ட்ரன், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இம்மீடியட் அதர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அவங்க கூட அவங்க எல்லாம் பண்ணுறதுனால நானும் பண்ணுறேன்னு இல்லாமல் உங்களோட தனி இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ அட்லீஸ்ட் ஒரு விஷயம், சம்திங் தட் யூர் பேஷனேட் அபவுட். டெய்லி அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணலைனாலும் இஃப் தேர் இஸ் சம்திங் லைக் தேட் இன் யுவர் லைஃப், சம் இன்ட்ரெஸ்ட், that interest it also gives color to your personality. நீங்கள் யாருங்கிறது உங்களோட ஐடென்டிட்டிக்கு இட் gives a lot of color and an interest to you. மியூசிக்காக இருக்கலாம், your favorite kind of music, or your interest in dance இருக்கலாம், or specific kind of books that you like to read, whatever it is. Or even it could be something childish, like உங்களுக்கு பிடிச்ச anime, உங்களுக்கு பிடிச்ச videos, உங்களுக்கு பிடிச்ச ஷோவாக இருக்கலாம், whatever it is. Some interest of yours, some kind of collection, ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதுன்னு உங்களோடதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு பேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் டைம் அதுக்கு கொடுக்கணும். யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் டைம் டு இட் எவ்ரி டே இஃப் யூ கேனாட், பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் or something like that, once in a fortnight, half an hour, whatever works out for you, painting or whatever. அது எதுக்காக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அதுக்கான. ஏன்னா நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று உங்கள் லைஃப்பில் இருந்தால் தான் தட் இஸ் அ வெரி கோர் பார்ட் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. நிறைய தடவை when we are in strong relationships especially, நம்மளோட ஐடென்டிட்டி வில் கெட் லாஸ்ட். நம்மளோடதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லாத மாதிரி ஆகிடும். தெர் இஸ் நத்திங் ரியலி ராங் இன் தேட், பட் நம்மளுக்குன்னு ஒரு கோர் ஐடென்டிட்டி இருக்கணும். அப்போ தான் we can really thrive. நம்மளோட ஃபுல் ஹாப்பினஸ், ஃபுல் பொட்டென்ஷியல், ஃபுல் இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது வரணும்னா we need to have our own interest. நமக்கு எல்லாருக்கும் இருக்கும் ஸ்மால் குவர்க்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் தட் மற்றவங்களுக்கு இல்லாதது எல்லாருக்கும், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் இருக்கும். ஸோ when you have that, let it grow. கொஞ்சம் அதை வாட்டர் பண்ணலாமே. இட் இஸ் ஈவன் இஃப் இட் இஸ் அ சைல்டிஷ் இன்ட்ரெஸ்ட், கொஞ்சம் சின்ன ரொம்ப குட்டி இத்தனமாக இருக்கக்கூட இட் இஸ் குட். இட்ஸ் ஃபார் யூ, இட்ஸ் ஃபார் யோர் இன்னர் சைல்டு. இல்லை, யூ ஹாவ் டு டூ இட். So these things will really make you feel happier in life and feel like very எங்கே impact வந்தாலும் these are things that will still sustain you. These small things will always go right because it's your thing. எப்போவுமே ஏதோ ஒன்று உங்கள் லைஃப்பில் இருக்கணும், உங்களோடதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு பெட்டாவது சம்திங் ஆர் தி அதர் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கணும். and that will help you really thrive. Beyond this, to really thrive you also need to கொஞ்சம் which I feel is personally very important, it is pause. நம்மளோட லைஃப் இஸ் a big hustle. எல்லாரும் தான் இலக்குகள் நோக்கி போகிறோம், எல்லோரும் சக்ஸஸ் நோக்கி போகிறாங்க, எல்லோரும் பிரச்சனைகள் தாண்டுறோம், எல்லோரும் சேலஞ்சஸ் மீறி தாண்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ லைஃப் இஸ் a hustle. We need to pause. For me, my greatest growth has happened when I have paused and reflected, sat with myself. நானே உட்காந்து என்ன பண்ணலாம், என்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை, என்ன எனக்கு பிடிக்கும், who am I, எனக்கு என்ன பிடிக்குது, எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன மாதிரி பண்ணால் எனக்கு என்ன இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டு பாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட். திஸ் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரீசார்ஜிங் தட் வில் ரியலி மேக் யுவர் சோல் ஹாப்பி. இந்த ஒரு pause and reflect is something which I genuinely believe to really thrive we need to pause, we need to reflect, we need to reconsider, we need to reset. இந்த ஒரு டைம் for ourselves அங்கிறது very very important. அதே மாதிரி செல்ஃப் கேர், பீயிங் கைண்ட் டு ourselves, ஈவன் இன் வேர்ட்ஸ். நம்மளே பற்றி நம்ம ரொம்ப ஈஸியாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் அட்லீஸ்ட் ஒரு ஜோக்காக சொல்லுவோம். இல்லைன்னா யாரும் ஒருத்தர் ஒரு காம்ப்ளிமெண்ட் சொன்னால் கூட ஐயோ நாள் அப்படி இல்லை, சிச்சோ இல்லை அப்படிலாம் இல்லை, அது உங்களுக்கு சும்மா தோணுது அப்படி இப்படின்னு. வி ஆர் வெரி ஷை டு பி குட் டு ourselves.
நம்ம மற்றவங்கக்கிட்டலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளே மட்டும் ஏன் வந்து கெடுதல் பண்ணிகிட்டே இருக்காங்க? இட் இஸ் நாட் கரெக்ட். நம்ம ரிப்பீட்டடாக எப்படி சொல்லும்போது வி வில் பிலீவ் தட் சம்வேர் டீப் டவுன் நம்மளோட கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம் தான் அப்படி ரோட் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி டைம் வி ஸ்பீக் அகேன்ஸ்ட் ourselves அப்படி தான் நடக்கும். ஸோ பி கைண்ட் டு ourselves, கிவ் மெரிட் வேர் இட் இஸ் டியூ. ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்துச்சுன்னா தேங்க்யூன்னு சொல்ல வேண்டியது தானே. அக்செப்ட் கிரேஸ்ஃபுல்லி. ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் இவாலுவேட், இது ஜென்வின் கிரிட்டிசிசமா இல்லை இஸ் இட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தெம். அவரோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கலாம், அவரோட பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது, அது நம்ம உடனே உள்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் நம்மளோட பர்சனலி வி நீட் டு பி மோர் கம்பேஷனேட் டுவர்ட்ஸ் அவர் செல்ஸ். கொஞ்சம் கூட to be really kind to ourselves, to be more loving to ourselves, கொஞ்சம் celebrating ourselves, treating ourselves, going alone to places, having some time to ourselves. இது ரொம்ப முக்கியம். having personal time. எப்படியாவது கொஞ்சம் டைம் நமக்குன்னு நம்ம இதுக்கு தான் ஆகணும், இல்லைன்னா we can never really thrive. We cannot thrive like in a group. We have to thrive on our own. அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் நம்மளோடதுன்னு சொல்லி எப்போவுமே ஒதுக்கு, டெய்லி கொஞ்சம் நேரமாவது நம்மளோட டைம்னு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அது எப்படி நம்ம ஸ்கெட்யூல் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணலாம், தட் இஸ் அவர் ஸ்கில் ஆஃப் மேனேஜிங் அவர் டைம் பெட்டர், மேக்கிங் அவர் சாய்ஸஸ் மோர் எஃபிஷியன்ட், மோர் எஃபெக்டிவ். அது எப்படி நம்மளோட லைஃப் ஸ்ட்ரீம்லைன் பண்ணலான்னு நம்ம தான் யோசிக்கணும். பட் வி நீட் அ லிட்டில் பிட் ஆஃப் டைம் டு அவர் செல்ஸ், அது கண்டிப்பாக தேவை. அண்ட் டு ரியலி த்ரைவ் இன் லைஃப், இஃப் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் செட் ஆல்சோ, இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு நல்லபடியாக செட் பண்ணிகிட்டு இருந்தாலும், டு ரியலி த்ரைவ் இன் லைஃப், ஐ பர்சனலி பிலீவ் it is also important to be compassionate of others and let go of our grievances. நம்மளோட பேகேஜ் எல்லாம் கொஞ்சமாக விடணும். இது ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட் அ லாட், பட் ஐ ஜெனுவின்லி பிலீவ் தட் பழைய grievances, அன்னைக்கு 10 வருஷம் முன்னாடி அப்படி பண்ணிட்டாங்களேங்கிற grievances எல்லாம் இருக்குதுன்னா இப்போவும் நம்ம கொண்டு போகிறோம்னா அதெல்லாம் வழியில் தூக்கி போடணும். நீட்லெஸ் பேகேஜ் கேரி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா we cannot really thrive. So we need to travel light, take what is good for us. நம்மளோட கேரி ஆன் பேக்கில் என்னென்ன வைக்கிறோங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணுறோம். ப்ரெஷஸ் திங்ஸ், ஹாப்பி திங்ஸ், வேல்யூபிள் திங்ஸ், குட் திங்ஸ் வச்சு அது ஃபில் பண்ணிக்கலாம். ரெசன்மெண்ட் வச்சு ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒன்ஸ் அவர் லக்கேஜ், அவர் லோடு வந்து கம்மியாகிற அளவுக்கு நம்மளோட மைண்டும் லைட்டர் ஆகிடும். அண்ட் when we are feeling light, நம்மளோட இன்னர் லைட்டர் ஃபீலிங் வந்துச்சுன்னா, ஹாப்பினஸ் வந்துச்சுன்னா, that is our secret to thriving. There is nothing like it. That is what will really make us thrive. Hope this was of some use to you. Thank you so much for watching and bye bye.